நாம் நேரடியாக வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்வோம். நாம் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துக்கு நேராக. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது எடுத்து சத்தமா வாசிங்க. தொடர்ந்து ஒரு 5-6 வசனம் வாசிக்க வேண்டி வரும். சத்தமாய் நீங்க வாசிங்க. 2ஆவது அதிகாரம் 18வது வசனம். தியத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். போதும் சிஸ், அப்படியே இருங்க. இங்க வார்த்தை சொல்லுகிறது, நீ உன்னுடைய கிரியைகள் எல்லாத்தையும், உன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்ற அப்படின்னு சொன்னா, நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரிகைகள் அதிகமாய் இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். யாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னார், இயேசு கிறிஸ்து நேரடியா அங்கே யோவானுக்கு சொல்லுகிறார், நீ இதை எழுதன்னு சொல்லி. அப்ப யோவானுக்கு எப்படி சொல்றான்னு சொன்னா, நீ இதை சபைகளுக்கு, யாருக்கு? நமக்கு சொல்லுங்க, சபைக்கு சொல்லி உங்களை விட்டு தூரப்படுத்தாதீங்க. இதை யாருக்கு சொல்றாரு? நமக்கு, எங்களுக்கு, உங்களுக்கு, எனக்கு. ஆண்டவர் சபைக்கு சொல்றதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. அது நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்படாம இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஞானஸ்தானம் விடாம இருக்கலாம். இப்ப இந்த சபைக்குள்ள இருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்று சொன்னா, நீங்க எப்படியாம் முன்பு செய்கிற கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் செய்த ஒவ்வொரு கிரியைகளையும் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பரலோகத்திலிருந்து பார்த்து பரலோகத்திலிருந்து உங்களை ரசிக்கிறது ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்க கூடாது, நாங்க மனுஷருக்கு முன்னாக இந்த இடத்துல நாங்க காரியங்கள் செய்கிறோம் என்று சொல்லி. அது என்ன ஊழியமாய் பிரசங்கிக்கிற ஊழியமாய் வர்ஷிப் செய்கிற ஊழியமாய், ஆரம்ப ஜெபமாய் இருக்கலாம், முடிவு ஜெபமாய் இருக்கலாம், ஏன் டீ போடுற, கூட்டுகிற, இந்த ஆலயத்துக்கு வரணும் என்று சொல்லி சாப்பாடு செய்கிறீங்களா, இப்படி ஒவ்வொரு ஊழியங்களா இருக்கலாம். இதெல்லாம் எந்த நோக்கத்தோடு நீங்க செய்றீங்கன்னு சொன்னா, தேவனுடைய சபைக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய சபை நல்லா இருக்கணும், கர்த்தருடைய சபை ஆரோக்கியமா இருக்கணும். நாம எதற்காக வசனங்களை தியானித்து வளர்த்தியால கணக்காய் நாட்கணக்காய் தேவனுடைய சமூகத்தில் படுத்திருந்து அவரிடத்தில் பெற்றுக்கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், சபை பலப்படணும், தேவனுடைய சபை கட்டப்படணும். நான் வசனத்துக்குள்ள இன்னும் என்னை ஆழமாய் கொண்டு போகணும் என்று சொல்லி எப்படி நாங்கள் பிரயாசப்படுகிறோமோ, அதை யார் பார்த்து ரசிக்கிறார் என்று சொன்னா, எங்க பரமபிதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? உங்களுடைய காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார் என்று சொல்லி நீங்க நினைக்க கூடாது, வெறுமனே பாஸ்டர் பார்க்கிறார். பாஸ்டரை பிரியப்படுத்தினால், மூப்பரை பிரியப்படுத்தினால், ஊழியக்காரனை பிரியப்படுத்தினால் போதும் என்று நாம நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. உங்களை யார் பார்க்கிறார் என்று சொன்னா, பரமபிதா பார்க்கிறார். அந்த நோக்கத்தோடு தான் நாம் என்ன செய்யணும்? ஊழியத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான். அடிக்கடி சொல்லுற வசனம், மனுஷன் உங்க முகத்தை தான் பார்ப்பான், உங்க ஃபீலிங்கை பார்ப்பான். ஆனா உள்ளுக்கு என்ன இருக்குது, உள்ளுக்கு காரியம் என்ன என்பதை தேவன் அறிகிறவராயிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் பார்த்து சொன்னார், உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தின் அளவையும் உன் பொறுமையையும், நீ எவ்வளவு பிரச்சனை மத்தியில, எவ்வளவு போராட்டம் மத்தியில எத்தனை பேர் பிள்ளைகளை கூட்டி கொண்டு கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு அந்த விண்டருக்குள்ள சமருக்குள்ள இந்த நாட்டில் நாங்க ஓடி வர்றோம். இது சும்மா இல்ல, இது தேவனுக்கு முன்பாக ஒரு பெரிய காரியம். ஹல்லேலூயா. உங்க பக்கத்திலேயே ஒரு சர்ச் இருக்கும், ஆனா இங்க ஓடி வர்றீங்க ஏன்னு சொன்னா, ஒரு தேவனுடைய வசனத்தை அதுவும் தமிழ்ல நல்ல தெளிவாய் நாங்க கேட்கும் பொழுது அது நம்மை கட்டும்,
அது நம்மை உருவாக்கும், அது நம்மை பண்படுத்தும் என்று சொல்லி நீங்க ஓடி வர்றீங்க. இப்ப ஆண்டவர் எப்படி என்று சொல்ல, உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளை மாத்திரமல்ல, நீ இப்ப உன்னுடைய கிரியைகளை, உன்னுடைய ஊழியத்தை எப்படி செய்கிறாய் இன்னும் பிறப்பித்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம் உண்டு. ஆனா இதை விட பெரிய தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பார்க்கிறார், நீங்க அதிகமாய் செய்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க அதிகமாய் செய்கிறீங்க, நீங்க செய்கிற எல்லா இடத்திலும் அதிகமாய் செய்கிறீங்க என்ப, உண்மையாய் செய்கிறீங்க என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அடுத்த 20வது வசனத்தை வாசிங்க. இது இன்ட்ரோடக்ஷன் தான், நான் இந்த செய்திக்குள்ள போக இல்லையா. 20வது வசனம். ஆகிலும் இப்ப எல்லாத்தையும் சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணி, உங்களை தட்டி தூக்கி, உங்களை நிமித்திட்டு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஆனாலும் தம்பி, ஆனாலும் தங்கச்சி, ஆனாலும் அம்மா, உன் மேல என்ன இருக்குது எனக்கு. எப்படி சொல்றார்? ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லா செய்யறாப்பா, நல்ல காரியங்கள் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, நீ கவர்ச்சிகரமா செய்யற, எல்லாம் நல்ல கவர்ச்சியான பிரசங்களை பண்ணி மக்களை இழுக்கத்தக்க தன்மை உனக்குள்ள இருக்குது. ஆனாலும் உன் பேர்ல என்ன இருக்கா? குறை இருக்கு. ஹல்லேலூயா. உன் பேர்ல குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஜெசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரன் வேசித்தனம் பண்ணவும், அதாவது ஆண்டவருடைய தன்னுடைய ஊழியக்காரன் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், அவைகளுக்கு போதித்து அந்த தன்னுடைய ஊழியக்காரர்களை வஞ்சிக்கும்படி நீ யாருக்கு இடம் கொடுக்குது சபை? இன்னைக்கு யெசபேல் என்று சொல்லப்படுற ஒரு ஆவி, அது பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அதுக்குள்ள நான் உங்களை கொண்டு போய் காண்பிக்க இருக்கிறேன். அது பழைய ஏற்பாட்டில் கிரிகை செய்த ஒரு ஆவி. ஆனால் அநேக பிரசங்கிமார்கள், நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது இந்த பிரசங்கங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதிகமாய் அகஸ்டின் ஜெபக்குமார் கூட இந்த பிரசங்கத்தை அவருடைய காரியங்கள், அவருடைய அந்த கான்செப்ட் வழியை பிரசங்கம் பண்ணுவார். ஆனா இந்த நாட்கள்ல இந்த பிரசங்கங்கள் குறைந்து போனதினாலே இந்த ஆவி நமக்கு தெரியாம இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த ஆவி எங்கே கிரியை செய்கிறது சொன்னா, ரோட்டில் இல்ல, வேலையிடத்தில் அல்ல, சபைக்கு வெளியில இல்ல. வேதம் என்ன சொல்றது? அது எங்கே கிரியை செய்தா? சபைக்கு உள்ள, சபைக்கு உள்ள கிரியை செய்து. சபைக்கு உள்ளே என்று சொன்னால் எப்படி? ஒரு மனிதனுக்கு உள்ளே அது கிரியை செய்து. மனிதனுக்கு உள்ளே எங்கே கிரியை செய்து சொன்னா, அவனுடைய மூளையில எங்கே என்று சொன்னா, அவனுக்கு போற அந்த சிந்தைகளை அது என்ன செய்து? ஆளுக செய்தான் அந்த ஆவி. அந்த சிந்தைகளை ஆளுக செய்து. அப்ப சிந்தை இன்னைக்கு சபை எதிலிருந்து வெளியில வரணும் என்று சொன்னா, அந்த ஆவியை நாம கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஆவியை கண்டுபிடிச்சாதான் நாம் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு செய்ய முடியும். இன்னும் அதிகமாய் நாம் உண்மையாய் இருக்க முடியும். இன்னும் அதிகமாய் ஆண்டவர் விரும்புகிற ஊழியத்தை நாம் செய்ய முடியும். நாம் விரும்புகிற ஊழியத்தை நாம் செய்துட்டு போய்கொண்டே இருக்கலாம். அதுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, என்னை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. என்னை அழைத்த ஒரே ஒரு நோக்கம், ஆண்டவர் அவர் விரும்புகிறதை சபையிலும் ஜனங்கள் மத்தியில் செய்யும்படியா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவன் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ, எதற்காக உங்களை அழைத்திருக்கிறாரோ, அழைக்கப்பட்ட உங்களுக்கு தான் இந்த செய்தி. ஆமென். வெளியே இருக்கிறவர்களுக்கு அல்ல, அழைக்கப்படாதவருக்கு அல்ல. அப்ப அழைக்கப்பட்ட சபைக்கு ஆண்டவர் சொல்லுறார், எப்படி என்று சொன்னால், உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன மேலே தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணும்படிக்கு விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அடுத்த வசனம்.
அவள் மனம் திரும்பும்படியாய் இப்ப அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். ஆண்டவரை பாருங்க, எவ்வளவு ஒரு அன்பான தேவன், எவ்வளவு ஒரு அன்பான தேவன். அவர் என்ன செய்யறாரு? ஒரு டைம் கொடுக்கிறார், ஒரு நேரத்தை கொடுக்கிறார், ஒரு காலத்தை கொடுக்கிறார். தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு காலத்தை கொடுக்கிறாரு. இந்த காலம் மட்டும் தந்துராடி நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன் என்று அவ்வளவு அட்டகாசம் செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் செய்யாத அட்டகாசமே இல்லை. நான் ரட்சிக்கப்பட முன்பதாக பேச இல்லை, அது மகா அட்டகாசம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பயங்கரமான அட்டகாசம். ஏன்? வசனம் தெரியும், சத்தியம் தெரியும், தேவனுடைய காரியம் செய்யும். ஆனா நம்முடைய அழைப்பில நாம இன்னும் உறுதிப்படுத்தாதபடியினாலே தேவனுடைய அந்த அன்பை, தேவனுடைய காரியத்தை நாம ருசித்தாலும் நாம எப்படி போதிக்கப்பட்டிருக்கிறோம்? அவர் கிருபையுள்ள தேவன், அவர் எல்லாத்தையும் என்ன செய்வாரு? நம்ம சமாளிச்சு நம்ம எப்படியாவது பரலோகம் கொண்டு போயிடுவார் தான் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடுதான் என்ன சொல்றாரு? அவர் விட்டுவாரு, அவர் குத்துவாரு, அவர் முடிச்சிடுவாரு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், நாம் அறிந்த வரைக்கும் எங்க அது பழைய ஏற்பாடு. ஆனா இப்ப வாசிக்கிறீங்களே நீங்க இந்த வெளிப்படுத்தல் விசேஷம், இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? காலத்தை கொடுக்கிறார், தவணை கொடுத்தேன், அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன்னுடைய வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு மனதில்லை. இதோ நான் அவளை கட்டிலில் கிடத்தியாக்கி. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் அவளை கட்டில் கிடை ஆக்கி. ஹல்லேலூயா. எப்படியா? அவளை என்ன செய்ய போறேனா? இது பழைய ஏற்பாட்டு காரியம் இல்ல, புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம இணைக்க கூடாது. நமக்கு வர்ற வருத்தங்கள் அநேக வேதம் சொல்லுகிறது, நாம கர்த்தருக்குள்ள சரியா இல்லாட்டிலும் சில காரியத்தை பிசாசானவன் கொண்டது நம்முடைய வாழ்க்கையில போடுவான். அது கட்டில் கிடையாக்கி போடும். அவனுடைய விபச்சாரம் செய்தவர்கள், அவனை மாத்திரமல்ல அவனோடு விபச்சாரம் செய்த மற்றவர்களை என்னவாம்? மனம் திரும்பாம விட்டால், செய்த கிரியைகளை விட்டு, செய்த காரியங்களை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரத்திலே தள்ளி, அவர்களை நான் மிகுந்த உபத்திரத்திலே தள்ளி, அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். உன்னை மாத்திரமல்ல, இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையாகிய அந்த சபைக்கு சொல்லுகிறார். எந்த சபை? தியத்திரா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, நான் உன்னை மாத்திரமல்ல, நீ உபதேசித்த, நீ காரியங்களை சொன்ன அந்த ஜனத்தையும் அதோட நான் விட்டுவிட இல்லை, உன்னுடைய பிள்ளைகளையும் என்ன செய்வேனா? கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நான் உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லா சபைகளுக்கும் கொடுக்கிற செய்தி இது. எல்லா சபைகளும் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி இது. என்று சொன்ன நாம இன்னும் ஆண்டவர் வருவார் 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 என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற நேரம் அல்ல. வேதம் சொல்லுகிறது அவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அப்ப சபை இன்றைக்கு ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. இனி வரும் நாட்கள்ல நம்ம செய்தி கூட அப்படிதான் இருக்கும். சபையை ஆயத்தப்படுத்தணும், சபையை பாதுகாக்கணும். அப்ப நான் இன்னும் என்ன ஆயத்தப்படுத்துவேன்? ஹல்லேலூயா. சபைக்கு கொண்டு வரணுமானால் நான் என்ன செய்யணும்? அதை பார்க்கணும் ஒருபடி மேலே போய் நான் என்னை சரியாக அதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு, ஜனத்தோடு என்ன பேசணும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, இந்த யெசபேலின் ஆவியை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போறோம். ஏனென்று சொன்னால் அது சபைக்கு வெளியில
இல்ல, அது சபைக்கு உள்ள தேவனால தெரிஞ்சு கொள்ளப்பட்ட மனுஷர்களுக்குள்ள இருந்து அது கிரியை செய்கிறதை வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்துக்கு நேராக அங்கே ஒரு காரியத்தை நான் காண்பிக்கிறேன். எப்படி என்று சொன்னால், இந்த யெசபேலின் ஆவி என்ன செய்தா, முதலாவது அங்கே காண்பிக்கிறேன். கணக்க கட்டக்கரிகளை நான் போட்டு, கணக்க தடயங்களை போட்டு நான் வச்சிருந்தாலும் அங்கே நான் உந்தப்பட்டு சொல்லப்படுகிறது எதென்று சொன்னால், என்னுடைய நேரத்துக்குள்ள நான் உங்களுக்கு காண்பிக்கிறது என்னவென்று சொன்னால், அங்கே ஒரு காரியத்தை அந்த ஆவி தூண்டி விடுகிறதாய் நாம் பார்க்கப்படுகிறோம். வாசிங்க 25வது வசனம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்லுகிறது கேட்போம். தன் மனைவியாகிய யெசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாப்பை போல, தன்னை விட்டு போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி? தன் மனைவியாகிய யெசபேல் என்ற அந்த ஆவியை பெற்ற ஒருத்தி அந்த நாட்கள்ல இருந்தா, அவ பேரன் யெசபேல் தான். ஹல்லேலூயா. இப்ப இவ யார் என்று சொன்னா, ராஜகுமாரத்தி. ராஜகுமாரத்தி ஆரை திருமணம் செய்திருக்கிறான் சொன்னா, ஒரு ராஜாவை. ஹல்லேலூயா. அப்ப அந்த ராஜாவை செய்ததினாலே இங்க என்ன சொல்லுவேன் சொன்னா, எப்படி அந்த வசனத்தை வாசிங்களா? தன் மனைவியாகிய யெசபேல் என்ற அந்த ஆவி, அந்த தன் மனைவியாகிய யெசபேல் என்ற அந்த ஸ்பிரிட், அந்த ஈவில் ஸ்பிரிட் தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாதனை செய்ய தன்னை விட்டு போட்ட அந்த ஆகாப் என்று சொல்லுகிற ஒரு ராஜாவை போல ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஆகாப் ராஜா மிகவும் நல்லவனாய் இருந்தான். ஆரம்ப காலத்தில் என்ன காரியம் என்றாலும் தேவனிடத்தில் கேட்டுத்தான் செய்வான். அந்த நாட்களில் எலியாவினுடைய வல்லமையான காலம், எலியா பிரகாசித்த ஒரு காலம். எலியாவை குறித்து நீங்கள் அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. எலியாவினுடைய அந்த ஒரு வசந்த காலம், அவன் பயங்கரமான அற்புதங்களை, ஆச்சரியமான காரியங்களை செய்த ஒரு காலம். அந்த நாட்களில் ராஜாக்கள் கூட போய் யார்கிட்ட ஆலோசனை கேட்பார்கள் என்று சொன்னால், தீர்க்கதரிசிகளிடத்தில், தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அந்த நாட்களில் போய் ஆலோசனை கேட்கிற ஒரு காலம். அப்ப இந்த ஆகாப் ராஜாவும் ஆரம்பத்தில் என்ன செய்யறான்னு சொன்னா, தேவனுடைய தீர்க்கதரிசிகள், தேவனுடைய தாசர்களிட்ட போய் ஆலோசனை கேட்டுக்கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. இப்ப எங்க பிரச்சனை சொன்னா, இந்த ஆவி அந்த அவருடைய மனைவியாகிய யெசபேலுக்குள்ள வந்ததினாலே என்ன நடந்தது சொன்னா, இவர் தன் புருஷனாகிய ஆகாப்பை தன்னுடைய வலையிலே போட்டு அந்த தேசம் முழுவதையும் தன்னுடைய காரியத்தினாலே கெடுத்து போட பண்ணி போட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆகாப் எலியாவோடு நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்தான், நல்ல தேவ திட்டத்தில் இருந்தான், நல்ல தேவ சித்தத்தை செய்து கொண்டு வந்த மனுஷன். ஆனா பிற்காலத்திலே அவன் இடம் கொடுத்ததினாலே என்ன நடந்தது? தேசம் கெட்டு போனது. அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறார், அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி சபைக்குள்ள இருக்குமானால் சபையை கெடுத்து போடும். ஹல்லேலூயா. அப்ப எப்படியான காரியத்தின் மூலமாக அந்த ஸ்பிரிட் கிரியை செய்யும் என்பதை நான் காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவது நாங்க வாசித்த வசனம் எப்படி சொன்னது? தூண்டிவிட்டு காரியங்களை அது பார்க்கிறது. ஏன்? ராஜாவுக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்குது, பவர் இருக்குது. அப்ப ராஜாவை வலையில போட்டுக்கொண்டா என்ன செய்யலாம்? தேசத்துல என்ன வேணுமென்றாலும் செய்யலாம். ஒரு ராஜா இணைச்சா, ஒரு பிரசிடென்ட், ஒரு ஜனாதிபதி, சகல அதிகாரங்களையும் படைத்த ஒரு ஜனாதிபதி இணைச்சா யாரை தூக்கி உள்ள போடலாம்? ரணில தூக்கி இல்ல, மகிந்தவை தூக்கி போடலாம், கோட்டாவையும் தூக்கி போடலாம். ஏன்? சகல வல்லமையும் படைத்த ஜனாதிபதி. ஹல்லேலூயா. இதை அவங்க ஏற்கனவே செய்தாங்க, இப்ப ரிட்டர்ன் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆகாப் தீர்க்கதரிசியை நான் உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொன்னா, அந்த ராஜாவுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அதை இன்றைக்கு நாங்க கண்ணால பார்க்கிறோம். நம்ம தேசத்துல, நம்ம இனத்துல, நம்ம தேசத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த வல்லமையை பயன்படுத்தி அந்த தேசத்தையே என்ன செய்யுதுன்னு சொன்னா நாசமாக்கி போடுகிறது. நீங்க 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம்
அதிகாரத்துக்கு நேராய் வாங்க. அங்கே 6வது வசனத்தை வாசியுங்களேன். 22 அடுத்த பக்கம் 22வது அதிகாரம் 6வது வசனத்தில் எப்படி என்று சொன்னால், அந்த ஜெசபேலின் ஆவி பொய்யான ஆலோசனையை கொடுக்கிறது. பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூட்டி வர செய்து, இப்ப இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா? இப்ப ராஜாக்கள் 2 பேர் சேர்றாங்க. 2 ராஜாக்கள் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அந்த நாட்கள்ல இந்த ஒரு தேசத்தை அல்லாட்டி இந்த ஒரு பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு என்னுடைய படைபலம் போதாது, எனக்கு என்ன தேவை? உன்னுடைய சப்போர்ட் தேவை, உன்னுடைய ராணுவம் தேவை, உன்னுடைய ஆட்களும் தேவை, உன்னுடைய குதிரைப்படையும் தேவை. அப்ப நாங்க என்ன செய்வோம்? சேர்ந்து போய் அந்த பட்டணத்தை பிடிப்போம் என்று சொல்லி 2 ராஜாக்கள் சேர்ந்து தீர்மானம் பண்றாங்க. இப்ப அங்க ஒரு ராஜா, அவனுக்கு என்ன பேர் என்று சொன்னா யோசபாத். இந்த யோசபாத்துக்கு எப்படி சொன்னா ஒரு பயம் இருந்தது. போனா வெட்டிடுவாங்களே, கொண்டுடுவாங்களோ தெரியல, இந்த இஸ்ரவேலர்கள் இந்த ஜனங்கள் அவ்வளவு பயங்கரமான ஜனங்கள் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்? ஒருவேளை ராஜாவே, நீ தீர்க்கதரிசிகள் இருந்தா, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் இருந்தா கூப்பிடும், ஒரு ஆலோசனை கேட்போம். எப்படி? அவங்க ஜாம் பண்ணி என்ன சொல்லுவாங்க? ஆலோசனை சொல்லுவாங்க என்று சொல்லி அங்கே கேட்கிறாங்க. அடுத்த வசனமா 7வது. இப்ப யோசபாத் சொல்றான், நீங்க 400 பேர் சொன்னது போதாதையா, அந்த முதல் வசனத்தை வாசிங்க. 6வது வசனம். அப்பொழுது ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு, ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். இப்ப இந்த 400 தீர்க்கதரிசிகளை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, போ ராஜாவே, போங்க ராஜா, உங்களோட கையில என்ன செய்வாங்க? ஒப்பு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இது யாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தினான்னு சொன்னா, மற்ற ராஜாக்கு ஒரு சந்தேகம். இந்த 400 பேரும் உண்மையிலேயே கர்த்தருடைய சத்தத்தை தான் சொல்றாங்க. எதுக்கும் அடுத்த வசனத்தில் அவன் சந்தேகப்பட்டு கேட்கிறான், எதுக்கும் ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேற யாரும் இந்த பட்டணத்துல என்ன இல்லையாண்டு? வசிங்களே 6வது 7வது. இப்ப யோசபாத்துக்கு ஒரு இது, இந்த 400 பேரை சொல்லி போய் தச்சலா வெட்டி மண்டைய போட்டுடா, இன்னும் ஒருக்கா உறுதிப்படுத்துவோமே. வாசிங்க. இவர்களை எல்லாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறு யாராகிலும் இங்கே இல்லையா என்று கேட்டார். என்னன்னா, இவர்கள் அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறு யாராகிலும் இந்த ஏரியாவில், இந்த பட்டணத்துல, இந்த ஊர்ல உனக்கு இல்லையான்னு சொல்லி கேட்டான். இப்ப அங்கால வாசிக்காதீங்க, பாருங்க, வாசிச்சு கொண்டு கணக்க போகணும். இப்ப இந்த ராஜா என்ன சொல்றான்னு சொன்னா, இருக்கிறான் ஒருத்தன் என்ன மாதிரி நினைச்சு கொள்ளுங்க, அவன் என்ன சொன்னாலும் எதிராத்தான் சொல்லுவான். எப்படி? எதிராத்தான் சொல்லுவான். எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, அவன் எப்ப வந்தாலும் எனக்கு எதிராக சொல்லி கொண்டிருக்கிறான், அதனால அவன்கிட்ட கேட்கறதுல பிரயோசனம் இல்லை என்று சொன்ன உடனே இப்ப இந்த ராஜா சொல்றான், இல்ல இல்ல, ஒருக்கா கூப்பிடம் உறுதிப்படுத்துவோம் என்று சொல்லி அவனை கேட்ட பொழுது 15வது வசனம் வாசிங்க. 15வது வசனம். அவன் ராஜாவிடத்தில் வந்தபோது, இப்ப அவன் ராஜா யாரு? மீகாயா தீர்க்கதரிசி. அந்த நாளத்துல எலியாவுடைய காலத்துல, எலியா ஒளிச்சு நிக்கிற நாட்கள்ல மீகாயா தீர்க்கதரிசி இருக்கிறான். இந்த மீகாயா தீர்க்கதரிசியை அழைத்து வர்றாங்க. ராஜா அவனை பார்த்து மிகாயாவே, நாங்கள் கிலியோத்தில் உள்ள ராமத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமோ போகலாகாதா என்று கேட்டான். அதாவது போகலாமோ போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், உமக்கு வாய்க்கும் கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். இப்ப கர்த்தருடைய தீர்க்கதரிசி 400 பேர் சொன்னது அதே மாதிரியே யாரு சொல்றாரு?
மிகாயா சொல்லுகிறான், தேவனுடைய தீர்க்கதரிசி, அவனும் தீர்க்கதரிசி. இவன் சொன்ன உடனே ராஜாக்கு புரிஞ்சிட்டது. எப்படி இவன் எனக்கு விரோதமா தான் எப்பவும் சொல்லுவான், இதை அந்த 400 பேர் சொன்ன மாதிரியே சொல்லுறான். இது சம்திங் ராங். இதை என்னால நம்ப முடியாது, இதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப ராஜா உறுதிப்படுத்த வேண்டும். உண்மையிலேயே கர்த்தர் சொன்னாரு, உண்மையில போனா நாங்க உயிரோட வருவோமா என்று விசாரிக்கும்படியாக அடுத்த வசனத்தில் அவர் கேட்கிறாரா. ராஜா இப்ப அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லாமல் வேறொன்றும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிட வேண்டும் என்று சொன்னான். எத்தனை தரம் உன்னிடத்துல சத்தியம் பண்ணணும், இது உண்மையில கர்த்தர் சொன்னாரா, இது உண்மையில கர்த்தர் சொன்னாரா, நீ சத்தியம் பண்ணு சொல்லி கேட்கிறான். எத்தனை தரம் சத்தியம் பண்ணணும். இப்ப கர்த்தருடைய ஊழியக்காரங்க என்ன சரி வராது, சத்தியம் பண்ண சரி வராது. சில நேரம் நாம பிரசங்கத்துல சமாளிச்சு கொண்டு போயிடுவோம். சமாளிப்பிகேஷன் பிரசங்கம் மட்டும் இருக்குது, சமாளிச்சு கொண்டு போவோம். ஆனா இப்படி ஒன்று நேரம் வந்த உடனே இவன் என்ன சொன்னான்னு சொன்னா, இல்ல இல்ல 19வது வசனம் காண்பித்து நான் அடுத்ததுக்குள்ள போக இருக்கிறேன். குயிக்கா வாசிங்கன்னா, அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனை எல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். இப்ப பரலோகத்திலே மிகாயாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியத்தை ஓப்பனா சொல்லுறார். அடுத்தது, அப்பொழுது கர்த்தர் ஆகாபே கிலியோத்தில் உள்ள ராமத் பட்டணத்திலே விழும்படிக்கு அல்ல, அவன் கொல்லப்படும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று ஆண்டவர் அங்கே தன்னுடைய பரலோகத்தில் கேட்கிறாரு. இப்ப ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி ஒருவன் இப்படியும் ஒருவன் எப்படியா அப்படியும் ஆலோசனை கொடுக்கிறபடினாலதான் சபைகள் சீர்கிட்டு அன்றைக்கு போனது. இன்றைக்கும் அதுதான். வேதத்தின்படி நாம் ஆலோசனை கேட்கணும். வேதத்தில் என்ன இருக்குது, உண்மையாக என்ன வருகிறது, உண்மையான சத்தியம் என்ன, உண்மையாய் ஆண்டவர் பேசுறது என்ன என்பதை நாம் வீட்டை போய் ஆறுதலாய் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இது தேவன் பேசினவரா, இது மனுஷன் பேசினவரா என்று நாம் அறிய முடியும். ஆனா நாங்க இன்றைக்கு அப்படி இல்லை. நாம முகத்தை பார்த்து முடிவு செய்ய, இவர் வந்தா தேவன் பேசினார், இவர் வந்தா மனுஷன் பேசினார். இப்படியான ஐடென்டிட்டிகளை நாங்க வச்சிருக்கிறதுலதான் ஆண்டவர் அங்கே சொல்றார், ஆகாபு போய் அங்கே விழும்படியற்காக கீரியாத்திலே ராமத்திலே அவன் விழும்படியற்காக அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று தேவன் அங்கே தம்முடைய தூதர்களிட்ட கேட்கும் பொழுது அங்கே தூதர்கள் என்ன சொல்றார்கள் சொன்னா, ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொல்லுகிறான். அடுத்த வசனம், இப்ப பாருங்க, இதுதான் விசேஷித்த ஆவி. இப்ப நீங்க எதை குறிச்சு பேசுறேன்னு சொன்னா, யெசபேலின் ஆவி. ஹல்லேலூயா. யெசபேலின் ஆவியை நாம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து நீங்கள் அதை கடிந்து நீங்கள் அதை துரத்தும் பொழுது உங்கள் சிந்தையில விடுதலை, உங்க புத்தியில விடுதலை, உங்க ஆன்மீக வாழ்க்கையில ஒரு விடுதலை, ஒரு மன வளர்ச்சி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வசனத்தில் இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையில் இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்ன உங்க ஊழியத்தில் இருந்தாலும் சரி, ஒரு செழிப்பு, அது பரலோகத்தில் இருக்கிற செழிப்பை தேவன் கட்டளை இடனுமானால் இந்த ஆவிகளை கண்டுபிடித்து நாங்கள் கடிந்து கொள்ளும் பொழுது அது நம்மை விட்டு ஓடுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க. கர்த்தர் முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. ஆரம்பத்தில் என்று வாசிங்கன்னா, அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து இப்ப அது எங்க நிக்குதுன்னு சொன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிக்குது. நான் அவனுக்கு போதனை செய்கிறேன். இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, நீ போதனை செய்வா, சரி, எதினால போதனை செய்ய போற,
எப்படி நீ அவனுடைய மைண்ட என்ன செய்ய போற, கொலாஸ் பண்ண போற. அவன் என்னன்னு சொன்னா அவன் ஒரு நல்ல முடிவோட இருக்கிறான். போனா செத்துட்டு வேணும், தப்பிடு வேணும், எப்படி என்று சொல்லி கத்தருடைய கேட்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றா, என்னுடைய திட்டம் அவனுடைய டேட் முடிஞ்சது. என்ன அவனுடைய டேட்டு முடிஞ்சது. இனி அவன் பூமியில இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தேசத்துக்கு என்ன வந்தது, சாபமும் பாவமும் தான் தேசத்துல வந்திருக்குது. ஏன்னு சொன்னா அவன் யேசபேலின் ஆவிக்கு இடம் கொடுத்துட்டான் ஆகாப் ராஜா. அதனால என்னுடைய டேட் முடிஞ்சது. இப்ப அவனை யுத்தத்திலேயே கொல்லணும். அதான் என்னுடைய பிளானு. இந்த பிளானுக்கு ஒரு யேசபேலின் ஆவி அங்கே அவனுக்கு ஐடியா கொடுக்குது. எப்படி என்று சொன்னா கர்த்தருக்கு ஐடியா கொடுக்குதா? சொல்லுங்க, வாசிங்க. அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாயிருப்பேன். ஹல்லேலூயா. எங்க வந்து உட்கார போது வாயின் நாவில. ஹல்லேலூயா. போன வாரம் நாம் பிரசங்கித்தோம். எப்படி நம்முடைய வாயை அடக்கணும், நம்முடைய நாவை அடக்கணும். நம்முடைய நாவு எப்படியோ அது காட்டு தீயை போல, சிறியதா இருந்தாலும் பெரிய காட்டை பத்துகிற ஒரு நெருப்பை போல பத்த வச்சு விட்டுடும். அதை நாம் போன வாரம் நாங்க தியானித்தோம். அல்லேலூயா. அப்ப இது எங்க வந்து உட்காருது என்று சொன்னா நாவில வந்து எப்படியா சும்மா உட்கார இல்ல. கடைசியா என்ன பாட்டு படிச்சோம், என்ன போட்டிருக்கு, என்ன சிங்காரமா, சிங்காசனம் போட்டு, அந்த வார்த்தை வருது இல்ல, சிங்காசனம் போட்டு எங்க இந்த ஆவி உட்கார்ந்து இருக்கேன்னு சொன்னா நாவில இருந்து அது என்னத்தை கொடுக்க போதாம், ஒரு பிழையான பொய்யான ஆலோசனையை எப்படி கொடுக்குது, தேவனுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் ராஜாவுக்கு கொடுக்குது. ராஜாவுக்கு கொடுத்தா என்ன நடக்கும், தேசமே கொலாப்ஸ் ஆயிடும். இப்ப அந்த ஆவிக்கு என்ன தேவை, தேசத்தை கொலாப்ஸ் பண்ணணும், தேசத்தை ஒன்றுமில்லாம பண்ணணும், தேசத்தை பட்டியல போடணும், தேசத்தை வறட்சியில போடணும், தேவனுடைய பிள்ளைகளை வறட்சியில ஆக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களை வறட்சியில போடணும், வசனத்தை கேட்காதபடிக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரன் நம்பாதபடிக்கு, தேவ பிள்ளைகளை நம்பாதபடிக்கு நான் என்ன செய்வேன், அவன் நாவில இருந்து எப்படி செய்ய போறேன், பொய்ய பேச போறேன். வாசிங்க. ஆதலால் 23, ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்களுடைய வாயிலும் கட்டளையிட்டார். இப்ப இந்த 400 பேர் சொல்றாங்க, 400 பேர் அவனுக்கு சொல்றாங்க, நீ போங்கய்யா, யுத்தத்துக்கு போங்கய்யா, கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்ற இந்த வார்த்தை பொய் என்றதை அங்கே ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். நீ போனா நீ செத்துருவாண்டு. நீங்க வீட்டை போய் வாசிச்சு பாருங்க, கீழே அங்க என்ன நடக்கிறன்னு சொன்னா, இந்த மிகாயா தீர்க்கதரிசியை உடனே என்ன செய்யறாங்க, 2 ராஜாவும் சேர்ந்து தூக்கி ஜெயில போட்டுட்டு, இவன் சொன்னது போய் இந்த 400 பேர் சொன்னதான் மெய் என்று சொல்லி அவங்க யுத்தத்துக்கு போனாங்க. யுத்தத்துக்கு போகும் பொழுது இந்த ஆகாப்ப ராஜா எப்படி என்று சொன்னா, அவன் ஒரு ஐடியா போடுறான், நான் ராஜா மாதிரி வந்து குதிரையில வந்து சொன்னா அம்ப எனக்கு நேரா விட்டுடுவாங்க, அதனால நான் வேஷம் மாதிரி வர்றேன், நீ என்ன செய்ய, நீ ராஜா மாதிரி போன்னு மற்ற ராஜாவை அனுப்பிடுறான். அந்த ராஜாக்கு முன்னுக்கு இப்ப எதிரி படை என்ன செய்யுது, நீங்க ஜனங்களை விட்டுடுங்க, சோல்ஜர்களை விட்டுடுங்க, முன்னுக்கு இருக்கிற படைகளை விட்டுடுங்க, இவங்க அப்பாவிங்க, நீங்க யார போடணும் முதல்ல என்று சொன்னா, யாரை கொல்லணும் சொன்னா ராஜாவை கொண்டுடுங்க. அப்ப யுத்தம் முடிஞ்சின உடனே இந்த அம்பு வில் வீரர் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, குதிரையில பாஞ்சு 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 எங்க போறாங்கன்னு நேர ராஜாக்கு முன்னுக்கு போயிட்டாங்க. இப்ப போனா அந்த ராஜா ஆக்டிங் ராஜாவா இருந்தவர், அவர் பயத்துல ஐயோ நான் இல்ல ராஜாண்டு துணியெல்லாம் கலட்டி எரிஞ்சு போட்டு ஓட இவங்களுக்கு விளங்கிட்டது. ஆகாப் ராஜான்னு சொன்னா இப்படி ஒரு ஆள் இல்ல, அவனை விட்டுட்டாங்க. இப்ப சும்மா ஒரு குத்துக்கு என்ன செய்யறான்,
அம்ப இழுத்து போட்டு விடுறான். ஆகாப் ராஜா வேஷம் மாறி குதிரையில போறாரு. அம்பு போய் அவனுடைய நெஞ்சை பிளக்குது. ஹல்லேலூயா. நெஞ்சை பிளத்ததினாலே அந்த 400 பேர் சொன்ன தீர்க்கதரிசனம் அவன் வாழ்க்கையிலே பலிக்கவில்லை. எரேமியா தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தை பலித்தது. ஹல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசனம் அங்கே பலித்தது. எதனாலே இந்த பொய்யான தீர்க்கதரிசி சொன்னான் என்று சொன்னா, அந்த ஆவி அவனுடைய நாவில இருந்ததினாலே பொய்யான காரியத்தை அங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. இன்னொரு காரியத்தை நான் காண்பிக்க போறேன். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நேரமாக 13வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 5வது வசனம். பெருமையானவைகளையும் இந்த ஆவி எப்படியாம்? எசபேலின் ஆவி பெருமையானதை பேசும். அப்படி என்று சொன்னா அங்கே வார்த்தை சொல்றது, அது பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய், தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த ஆவி முதல்ல எங்க வந்து உட்காருது? நாவில வந்து உட்காருது. அதுக்கு ஐயா என்ன? முதலாவது தீர்க்க தரிசனம் பிழையா கொடுக்குது, காரியங்களை பிழையாய் ஆலோசனை கொடுக்குது, ராஜாவுக்கு பிழையான காரியங்களை கற்றுக் கொடுக்குது. அடுத்ததாக என்ன செய்யுதுன்னு சொன்னா, இது பெருமையானவைகளை பேசும். அடுத்தது தூஷணங்களை பேசும். அது 2வது கேட்டகரி. முதல்ல பெருமையானதை பேசும். பேசி தேவனுடைய சமூகத்தை விட்டு விழுந்து 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 தேவன் அற்றதாய் போகும் பொழுது அது பிற்பாடு அடுத்த கேட்டகரி என்ன? தூஷணங்களை பேசும். ஹல்லேலூயா. அப்ப பெருமையானதை பேசும். நீங்க இன்னொரு ஆள் திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்கள், அதுக்குள்ளேயே ஒரு ஆக்கள் நில்லுங்க. 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 21வது அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரமா வாசித்தா நான் இன்னும் 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். அப்பொழுது அவன் மனைவியாகிய எசபேல் அவனை நோக்கி, நீ இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? போதும். இப்ப ராஜா ஒரு காரியத்தில் அவன் சோர்ந்து போய் இருக்கிறான். அவனால ஒன்றும் செய்ய முடியல. எப்படி என்று சொன்னா, இன்னொருவனுடைய காணியை அபகரிக்கணும், இன்னொரு காணியை புடுங்கணும் என்று சொல்லி இவனுக்கு ஒரு ஆசை. யாருக்கு? இந்த ராஜாக்கு. இப்ப இவன் அவனுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல அவனுக்கு ஏற்கனவே நிறைய காணிகள் இருக்கு, நிறைய சொத்துக்கள் இருக்கு. அவன் பெரிய ராஜா, அவனுக்கு பெரிய மாளிகைகள் இருக்கு என்று பார்க்கிறோம். ஆனால் இவன் தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கும் பொழுது அவனுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு பக்கத்துல என்ன இருக்கான்? ஒரு நல்ல அழகான ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரன் நாபோத் என்ற ஒரு மனுஷன். இந்த நாபோத்திட்ட போய் கேட்கிறாரு, ஐயா மகனே, இந்த தோட்டம் என்னுடைய கார்டனுக்கு பக்கத்தில் இருக்கு, என்னுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு. நான் அப்படியே அதுல இருந்து அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற அந்த திராட்சை ரசத்தை எடுத்து, திராட்சை பழத்தை எடுத்து புளிச்சு குடிச்சு நான் என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல நல்லா இருக்கிறதுக்கு இந்த காணியை, இந்த தோட்டத்தை எனக்கு தர சொல்லி நாபத்துட்ட கேட்கிறான். நாபத்து சொல்றான், இதை மாத்திரம் ராஜா நீ கேட்டுட்டாத. ஏன்? இது என்னுடைய குடும்ப சொத்து, என்னுடைய பரம்பரை சொத்து என்று சொன்ன உடனே இந்த ராஜாவுக்கு ஒரு பயங்கர என்ன, ஒரு சோகம், ஒரு கவலை, ஒரு வேதனை. அவனை கொல்லணும் என்ற திட்டம் ஆகாப்புக்கு இல்லை. நாபோத்தை கொல்லணும் என்ற திட்டம் ஆகாப்புக்கு இல்லை. அவன் அந்த நாட்கள்ல கொஞ்சம் நல்லவனா இருந்தான். ஹல்லேலூயா. இப்ப கொல்லணும் என்ற திட்டம் இல்லை. இப்ப ஐடியா யார் கொடுக்கிறேன்னு சொன்னா, அந்த ஸ்பிரிட் என்ன சொல்லுது? நீ எப்படியா அது பெருமையானதை பேசுறது எப்படியா? அப்பொழுது அவன் மனைவியாக எசபேல் அவனை நோக்கி, நீ இப்போதும் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? அப்படின்னா சும்மா இருந்த ராஜாவை தூக்கி விட்டு நீ ராஜா அல்ல. இது நமக்கு சில பேர் உசுப்பேத்தி விடுவாங்க. உனக்கு மீசை இருக்கல்ல, நீ ஆம்பளை இல்ல, உசுப்பேத்தி விடுவாங்கல்ல. நாம சண்டைக்கு போகாட்டிலும் நம்ம விரும்பாட்டிலும் என்ன நம்ம சொல்லிவிடுவாங்க, இன்னும் ஒரு ஆம்பளை அந்த உடனே ஒரு அந்த வார்த்தைக்குண்டாலும் ஒரு கெத்து வந்துடும் இல்ல. அது மாதிரி ராஜாக்கு என்ன வந்துட்டது சொன்னா, வேற பக்கத்து வீட்டுக்கார சொன்னா பரவாயில்ல, சொன்னது யாரு?
சொன்ன உடனே என்ன நடக்குது? ராஜா சிங்காதனத்தை விட எழும்பி இந்த மனுஷன் இப்படி சொல்லிடுற என்ற உடனே நீ இப்ப அவ ஐடியாவை கொடுக்கிறா, நீ எழுந்து போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சி ஆயிரும், நீ நல்லா சாப்பிட்டு இருப்பா, நீ ராஜாப்பா, நீ முன்னால போய்க்க நல்லா உடுத்து நல்லா போகணும், ஜனமெல்லாம் அம்மா பார்த்து பயப்படணும், அப்ப நீ நல்லா இருக்கணும். நான் ஐடியா பண்ணி வச்சிருக்கிறேன், அதை எப்படி உனக்கு அந்த காரியம் தரணும் என்று எனக்கு தெரியும். விடவை வாசிச்சு பாருங்க. அவ ஒரே ஒரு காரியம் செய்யறா, ராஜாவுடைய லெட்டர் பேட்டை எடுத்து, ராஜாவுடைய அந்த நிருபம் எழுதுற அந்த கடிதத்தை எடுத்து எழுதிட்டு ஸ்டெம்பிள் அடிச்சு அந்த பட்டணத்தில் உள்ள மூப்பர்களுக்கு அனுப்புறான். எப்படி அனுப்பிச்சுன்னா, இந்த மனுஷன் இந்த நாப்போத்தை வச்சு என்ன செய்யுங்க, ஒரு ஜெபக்கூட்டம் நடத்துங்க. அதுவும் என்ன ஜெபக்கூட்டம்? வாக்கையிலையோ வாசிக்கையிலையோ உபவாச கூட்டமையா, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எப்படி அந்த ஜெபம் இருக்கா? இவனை எப்படியாவது கல்லறிஞ்சு கொல்லணும். அல்லேலூயா. இவனை கல்லறிஞ்சு கொல்லணும். ஏன்? நீங்க ஜெபம் என்று ஒரு போர் வேலை, உபவாசம் என்று ஒரு போர் வேலை. நீங்க ஜெபிக்கும் பொழுது அங்கே வர்ற கூட்டம் உங்களை பார்க்கும். நீங்க ஒரு பக்தியுள்ளமா, நீங்க ஒரு பக்தியுள்ள தேவதாசன் என்று உங்களை பார்க்கும் பொழுது நீங்க முன்வைக்கிற காரியம் அங்கே வாக்கியம் என்று சொல்லி அவள் கடிதத்தில் எழுதி சொல்றான். இந்த நாபோத்து தேவனுக்கும் ராஜனுக்கும் விரோதமாய் தூஷணம் பேசினான் என்று ஒரு பொய்யை சொல்லுவதற்கு 2 பேரை ஏற்படுத்துங்க. அப்படி சொல்லி பொழுது நீங்க என்ன செய்யுங்க, அவனை பிடிச்சு கொண்டு போய் கல்லால எறிஞ்சு அவனை கொண்டுடுங்க. இது நடக்குது. எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. இப்ப நடந்த உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா, அவன் செத்து போனான். இப்ப இவன் வந்து சொல்றான், எழும்பியா ராஜாவை, எழும்ப போய் நீ என்ன செய், அதை சுகந்தரித்துக் கொள். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆவி பெருமையானதை பேசுறது மாத்திரமல்ல, அது கொலை பாதகத்துக்கு அந்த தலைவனை நடத்தி செல்றது. ஹல்லேலூயா. 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 அப்ப நேரமே காணாததினாலே இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்க கேட்போமா? இன்னொரு காரியத்தை அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம். அங்கே ஜேசபேலின் ஆவி எப்படி என்று சொன்னா, முறுமுறுப்பு மற்றும் வாக்குவாதத்தை கொண்டு வருகிறது. எப்படியா? ஜேசபேலின் ஆவி முறுமுறுப்பு. இங்கே தேவனுடைய சபையில இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினால் பெற்ற உருவாக்கின தன்னுடைய அவயவங்களாகிய அந்த திருச்சபையில எண்ணத்தை கொண்டு வருது இந்த ஆவி என்று சொன்னா, முறுமுறுப்பையும் அங்கே வாக்குவாதத்தையும் கொண்டு வருகிறது. முதலாவது வாசிங்க, முறுமுறுப்பு. அப்போஸ்தலர் 6:1. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணைகள் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். எப்படியாம் அந்நாட்கள்ல ஜனங்கள் சபையில பெருகிட்டது, ஜனங்கள் கூட வந்துட்டது. ஜனங்கள் பெருகின பொழுது அங்கே பந்தி விசாரிப்பாங்க. பந்தி என்று சொன்னா சாப்பாடு, தேத்தனி, அப்படி ஒரு பந்தி விசாரிப்பாங்க. அந்த பந்தி விசாரிக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு முறுமுறுப்பு அங்கே ஏற்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, நம்ம எடுத்துக்கொள்வோமே, இவர் பட்டிக்குள்ளோம், நான் யப்னா. இப்ப நமக்கு யப்னா யாழ்ப்பாணத்தானுக்கு என்ன வேணும்? இரவில் புட்டு வேணும். எனக்கு மட்டும்தான் புட்டு வேணும். புட்டு இல்லாம மாச்சாப்பாடு நமக்கு வேணும் இரவில். அது புட்டோ இடியப்பமோ தோசையோ மாச்சாப்பாடு நமக்கு குத்தரிசி சோறை வச்சா இரவில் என்ன செய்யும்? அலர்ஜிக்கு ஆயிடும். ஆனா பட்டிகளோ அவங்களுக்கு என்ன தேவை? ரைஸ் தேவை. இல்லையா? அடுத்து நான் கேள்விப்பட்டேன், வளங்கள் பகுதியில அப்படிதான் சொல்லுவாங்க. ரைஸ்ல அங்க வளங்கள்ல இருந்த ஒரு நபர் நமக்கு சொல்லுவாரு, இந்த உங்க வெற்றிகளோட டீம் வந்து வண்டியில இருக்கும். அது பிறகு நீங்க வண்டியில இருக்கும். அந்த டீமுக்கு இவர்கள் சாப்பாடு கொண்டு போய் அந்த கிடாரம் இருக்குல்ல, கிடாரம் அதுல ஒரு இவ்வளவு குறைஞ்சிருந்தாலே அம்மானிட்டையே ரெக்லமேஷன் கொடுத்துடுவாங்க, அம்மானிட்டையே போட்டு கொடுத்துடுவாங்க. என்ன இவங்க சோத்தை குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி. அதனால இவர் என்ன செய்யணுமா, மூடியில தளம்பு மட்டும் கொண்டு போகணும் சோத்தை.
அல்லேலூயா. அப்ப இப்ப ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அப்ப இதே பிரச்சனை அன்றைக்கு சபையில சாப்பாட்டுக்குள்ள இருந்திருக்குது. சபை பெருகின பொழுது எப்படியாம் அந்த வாசியங்களை அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கனானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்படி என்று சொன்னா அந்த பந்தி விசாரிக்கிறவர்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. எங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா பாஸ்டர்யா ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. விசாரிச்ச போனா அங்க ஒரு மேட்டரும் இல்லை. ஆனா பெரிய பிரச்சனை. ஏது வரைக்கும் பிரச்சனை பெருசு? விசாரிக்காத வரைக்கும். விசாரிச்சா அப்படியே அணைஞ்சு போயிடும். என்ன பிரச்சனை? பெருசா ஒன்றும் இல்ல. அவன் நம்ம ஆளுன்னு சொல்லி 2 வடையை கூட வச்சுட்டாங்க. இவன் நம்ம ஆளுன்னு சொல்லி ஒரு 2 கோழிக்கால கூட வச்சுட்டாங்க. இவன் பாக்குறான், என்ன எனக்கு கோழிக்கால் உண்டு, அவைக்கு கோழிக்கால் 2 வைக்கிற. அவ்வளவுதான் நடந்தது. பிரச்சனையே எதுக்காக? சாப்பாட்டெல்லாம் பிரச்சனை. ஆதி திருச்சபையில ஆரம்ப பிரச்சனை. அப்பதான் ஆரம்ப பிரச்சனையை கற்றுக்கொள்ள இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள இருக்குது. அல்லேலூயா. அப்ப அங்க பந்தி விசாரிக்கிறவனுடைய பிரச்சனை வந்த உடனே வேதர் சொல்லுறாரு, இதுக்குள்ள எல்லாம் நாங்க தலையிடையா, நாங்க ஊழியக்காரர், நாங்க ஜபிக்கிறவர்கள், நாங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள். இந்த பிரச்சனையை நாங்க எங்க மண்டல போட்டா போன கிழமை போல எனக்கு என்ன இல்ல, பிரசங்கம் எடுக்க முடியல. ஏன்? ஒரே பிரச்சனை. எப்படி பிரசங்கிப்பது? எப்படி ஆண்டவர் சொல்லிட்டார் யேசபேலின் ஆவியை பேசு. ஆனா எப்படி ஆண்டவரை பேசுவது? காரியம் எப்படி இருக்கிறது? காரியம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி எனக்குள்ள ஒரு போராட்டம் போன வெள்ளிக்கிழமை மட்டும். ஆனாலும் கர்த்தர் விடவில்லை. பேசாம விட, அதாவது பேசும் மட்டும் என்ன சும்மா விடவில்லை. அல்லேலூயா. நான் தவண்டு உருண்டு கர்த்தரிடத்துல கேட்டது இன்னொரு செய்தி எனக்கு தாங்க, இன்னொரு காரியத்தை தாங்க ஆண்டவர் என்று. ஆனா அவர் விடல. இதைத்தான் நீ கொடுக்கணும், இதுதான் சபைக்கு தேவை. ஏன் என்று சொல்லலாம், என்னுடைய பிள்ளைகள் விடுதலையாக வேண்டும். நீங்க எல்லாரும் அவரால் முன்குறிக்கப்பட்டபடியினால நீங்க விடுதலையாக வேண்டும். ஆனபடினால் நீங்க இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆதி திருச்சபையில முறுமுறுப்பு சின்ன ஒரு காரியத்துல வந்தது. அங்க நல்ல ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்தாங்க. என்ன செய்தாங்க? நீங்க இந்த ஊராக்கள் கனவேரா, அந்த ஊராக்களை பந்திய போடுங்க, அப்ப பிரச்சனை முடிஞ்சது. அல்லேலூயா. சாய்ஸ் பண்ணி விட்டாங்க. நாம ஊழியத்தை செய்யறதிலும் நாங்க ஜபிக்கிறதிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தலைமை போதகராகிய அப்போஸ்தலராகிய பேதுரு நல்ல ஒரு திட்டத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த திட்டம் இன்றைக்கு சபைகளுக்கு வரணும். அந்த திட்டம் இன்றைக்கு சபைகளுக்கு வரணும். அந்த திட்டம் சபைகளுக்கு வந்தா தான் சபை செழிப்பாய் உபதேசத்திலே செழித்திருக்கும். இல்லை என்று சொன்னால் நாம பணத்துல செழித்திருப்போம், நாம வேலையில செழித்திருப்போம், ஆனால் சத்தியத்திலே சுருங்கி இருப்போம். அல்லேலூயா. சத்தியத்திலே தேவனுடைய சபை செழித்தா தான் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருக்கு முன்பாக மனவாட்டியாய் நாம் போக முடியும். அல்லேலூயா. எனக்கு தெரியும், எனக்கு என்னால முடியும். உங்கள் மத்தியில் ஒரு சிரிப்பான காரியத்தை நாம் வளர்ந்து போல செய்துட்டு ஒரு கதையை சொல்லி உங்களை உசுப்பேற்றிட்டு போறதுக்கு என்னால முடியும். ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசின தேவனுடைய ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது என்னன்னு சொன்னான், இந்த ஸ்பிரிட் சபைக்குள்ளே கிரியை செய்ய நீ இடம் கொடாத. அல்லேலூயா. நீ இடம் கொடாத. நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் எடுத்தவர்கள் சீக்கிரம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 11வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். 1 கொரிந்தியர் 11. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டார்கள் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. குலேவேயாள் என்ற அந்த குடும்பத்தினாலே எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர், இப்ப பாருங்க, அந்த சபையில வந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, கொரிந்து சபையில முதல்ல வந்த பிரச்சனை என்று சொன்னா, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன், நான் பாஸ்டர் சங்கரை சார்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பாஸ்டர் ஜேத்தை சார்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் பாஸ்டர் டைனியலை சார்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் ஒரு கூட்டம் அங்கே இருக்குது. இப்ப எத்தனை கூட்டம்?
ஒரு சபை எத்தனை கூட்டம்? 4 கூட்டம் கிரியை செய்யுது. இப்ப பவுல் வர்றாரு. நான் என்னடா இப்படி எல்லாம் இந்த சபையை கட்டி வச்சேன், அஸ்திவாரம் அப்போஸ்தலர்களுடைய அஸ்திவாரத்தில் எல்லாம் இருக்கு, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுடைய அஸ்திவாரத்தில் எல்லாம் நான் கட்டி வச்சேன். ஆனா வரும்பொழுது இந்த கூட்டம் ஒன்று அங்க பாக்குது, ஒன்று இங்க பாக்குது, ஒன்று அங்க பேசுது என்று சொல்லி பவுலுக்கு ஒரே குழப்பம். இப்ப அடுத்த வசனம், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? இப்ப பவுல் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றார். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். பவுலா உங்களுக்காக, பாஸ்டர் ஜெயமா, பாஸ்டர் சங்கரா, பாஸ்டர் டைனியலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டவர். பவுலின் நாமத்தினாலேயா என்னுடைய நாமத்தினாலேயா நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீர்கள் என்று? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் போதும், என்னுடைய பவுலின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று சொல்லி அந்த சபையை கடிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக சூரிஸ்ல சபையை நான் உருவாக்கவில்லை. ஹல்லேலூயா. எங்க வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னு சொன்னா நான் அதிகமா தியானிக்கிறது சர்ச் எப்பவுமே நம்ம முதலாளி சொல்லுவார். ஒருவன் அடிக்கடி பிரச்சனை பண்ணி கொண்டு இருப்பான் நம்ம டீம்ல. அப்ப நம்ம முதலாளி ஒரு நாள் வந்து சொன்னார், கதவு திறந்திருக்கு, நீ போறதுக்கும் கதவு திறந்திருக்கு, நீ வர்றதுக்கும் கதவு திறந்திருக்கு, ஆனால் நீ தான் முடிவெடுக்கணும், நீ போகணுமா நிக்கணுமான்னு நீ முடிவெடுக்கணும். அன்றிலிருந்து அவன் ஒரு தீர்மானித்தான் என்று சொன்னான். இவன் பேப்பர்ல வர தந்துடுவானோ தெரியான்னு சொல்லி அதே காரியத்தை நான் நேற்று ராத்திரி தியானித்து பார்த்தேன். தேவனுடைய பிள்ளைகளை நாங்க ஆலயத்துக்கு வர்றோம், தேவ சமூகத்துக்கு வர்றோம். எத்தனை வருஷமா நீங்க வர்றீங்க, எத்தனை வருஷமா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனா இன்னும் நம்மாலே தேவனுடைய பிள்ளைகளோடு நல்ல ஒரு ஐக்கியத்துல, நல்ல ஒரு பலோசிப்போட, நல்ல ஒரு ஆராதனையில, நல்ல ஒரு விடுதலையோடு ஆராதனை முடிவில் நம்மால போக முடியவில்லையே. கர்த்தருடைய ஆவி கிரியை செய்தா இல்ல யேசபேலுடைய ஆவி கிரியை செய்தா? நிதானித்து பாருங்க. ஏன் ஆராதனை முடிந்து வீட்டை போகிற பொழுது நமக்கு பிரச்சனை? ஏன் ஆராதனை முடிந்து நாம போகிற பொழுது நம்மாலே அதை சகிக்க முடியல? ஏன் தேவனுடைய வார்த்தைகள் வருகிற பொழுது நம்மாலே அதை ரிசீவ் பண்ண முடியல? ஏதோ நம்முடைய பக்கத்துல இருக்கு. ஹல்லேலூயா. தேவன் சரியா இருக்கு, சபை சரியா இருக்கு, ஏதோ நம்முடைய பக்கத்துல இருக்கு. அதை கண்டுபிடிங்க. சபையின் ஆவியை கண்டுபிடிச்சு நீங்க கடிந்து கொள்ளுங்க. அடுத்த வசனமா வாசிங்க. இல்ல 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம், குயிக்கா திருப்புங்க. 3வது அதிகாரம் 3வது வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும். இப்ப இந்த சபைக்கு அதே பிரச்சனைக்கு சொல்றாரு, சொல்யூஷன் கொடுக்கிறாரு. எப்படி சொல்யூஷன் இல்ல, அங்க சொல்றாரு என்ன பிரச்சனை சொன்னா, பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து. நீங்க இன்னும் ரட்சிக்கப்பட்டு 10, 15 வருஷம், 30 வருஷம் நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லி இன்னும் எப்படி சபை இருக்கிறேன்னு சொல்லி பவுலுடைய பார்வையில சொல்றான்னு சொன்னா, இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். அடுத்தது மனுஷர், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து, நீங்க மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். அது என்னங்க மனுஷ மார்க்கம்? நீங்க மாமிசத்துக்குரியவர்களா? அப்படி என்று சொன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய அந்த பிள்ளையா இருக்க வேண்டிய நீங்க, நானே மனுஷ மார்க்கமாயிருந்து, அப்படி என்று சொன்னா சாதாரணமாய் சபைக்கு வெளியில இருக்கிற, தேவனை அறியாம இருக்கிற ஒரு மனிதர்கள் பேசுகிற விதமாக அந்த மனுஷர்களுடைய பாவனையில நாங்க இன்னும் இருக்கிறோம் என்று சொல்லி அங்க கடிந்து கொள்ளுறார். நீங்கள் எப்படியா மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவனுக்கும் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் வித்தியாசம் தெரியல. அன்றைக்கு சொல்லுவார்கள், ரட்சிக்கப்பட்டவன் ரோட்டில் போக பேய ஓடுதான். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவன் வீட்டுல வெளியில போனா பேய கூட வருது. ஏன்? அவன் இன்னும் விடுபட இல்லை. பேக்குரிய காரியம் இன்னும் நமக்குள்ள, இன்னும் சபைக்குள்ள கிரியை செய்வதனாலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
இசபேலின் ஆவி இன்னும் சபைக்குள்ள கிரியை செய்கிறது எதனாலன்னா அது தனக்குரியதை நாம் வச்சிருக்கிறோம். இயேசு சொன்னாரு, பிசாசு வருகிறது, ஆண்டவராக இயேசு வடிவா சொன்னாரு, அவனுக்குரியது என்னட்ட ஒன்றுமே இல்லப்பா, அதனால அவன் என்ன டச் பண்ணவே முடியாது. சோதனை நாட்கள்ல இயேசு சொன்னாரு, 40 நாள் உபவாசம் முடிச்சு வந்த உடனே. ஆனா இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா? தேவ சொல்ல சொல்ல முடியுமா? இன்றைக்கு நமக்கு அதொன்றும் இல்லை, நம்மை பிசாசு மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்? நாம இன்னும் பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம், பலவீன பாண்டங்களாய் இருக்கிறோம். அதனால நீங்க இந்த ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு செய்தியிலும் நாம் தெளிவடைந்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் விடுதலையை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். வாசித்து முடியுங்களேன் அந்த கொரிந்தியரை. நான் முடிக்க போறேன். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 4வது வசனம். ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. இப்ப இன்னும் அவன் ரட்சிக்கப்பட்டாலும் அவன் என்ன எண்ணத்தில் இருக்கிறான்? மாமிசத்துக்குரியவனா இருக்கிறான். பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர்கள் தானே. அடுத்தது நான் நட்டேன். இதாங்க அதுக்கு சொல்ல, நான் நடுறேன், நான் விதைக்கிறேன். அவர் நீர் பாய்ச்சுறார், வர்ற ஊழியக்காரர்கள் நீர் பாய்ச்சுறாங்க. தேவனே விளைய பண்ணுறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க என்ன பாராதீங்க, என்ன பார்த்து ஓடாதீங்க, என்ன பார்த்து நடவாதீங்க. நீங்க யாரை பாருங்க? எனக்குள்ளாக கிரியை செய்கிற இயேசுவை பாருங்க. அதைத்தான் பவுல் ஒரு இடத்துல சொன்னார், சபை நீங்க எல்லாரும் என்ன பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னா பவுலை பின்பற்றுங்க சொல்லல, அவருக்குள்ளாக நடப்பிக்கிற இயேசுவை பின்பற்றுங்க. அன்றைக்கு மோசையை பின்பற்றி ஒரு கூட்டம் போனாங்க, நல்லதுதான், நல்லதுதான். அதை நான் எடுப்போம் நினைச்சு நேரம் காணாதனால நான் நிறுத்தி போனேன். ஆனாலும் முடிவில் நான் சொல்றேன், மோசையை பின்பற்றி போன ஒரு கூட்டம் நல்லதுதான். ஆனால் அவர்கள் எதை பின்பற்றினாங்கன்னு சொன்னா, மோசையோடு இருந்தா நான் செழிப்பா இருப்பேன், மோசையோடு இருந்தா நான் நல்ல ஆகாரம் புசிப்பேன், மோசையோடு இருந்தா நான் இலவசமான ஆகாரம் வானத்திலிருந்து கொடுக்கப்படுது அல்லவான்னு சொல்லி கர்த்தர் ஒரு கட்டத்தில் அவர்களோடு பேசுறாரு. இவங்க சொல்லுறாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் பேச வேண்டாம், மோசே மட்டும் பேசினால் எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா. அப்ப பின்பற்றி போன கூட்டத்துல வேதம் சொல்லுது, ஈவன் மோசே கூட கானானுக்குள்ள பிரவேசிக்கவில்லை. ஏன் தெரியுமா? மோசே போனது நல்ல நோக்கம்தான், ஆனா அவனை பின்பற்றின ஜனங்கள் லாபத்துக்காக அவரோடு இருந்தா காரியங்களை பெற்றுக் கொள்ளலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம் என்று சொல்லி பின்பற்றின கூட்டத்தில் ஒரு ஜனமும் கானானுக்குள்ள போகல. யார் போனேன்னு சொன்னா, புதுதா ஒரு கூட்டத்தை ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. புதுதா ஒரு கூட்டத்தை உருவாக்குறார். அந்த ஜனங்கள் யோசுவாவோடு காலேபோடு சேர்ந்து கானானுக்கு போறாங்க. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் புதிதாக உருவாக்கப்பட்ட ஜனமாய் மாறணும், புதிதும் கூர்மையான ஆயுதமாய் நாம் மாறணும். நாம் எழுந்து ஜெபம் பண்ணுவோமா? நீங்க எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ணும் பொழுது சொல்லுங்க, ஆண்டவரே என்னை புதிதும் கூர்மையான ஒரு ஆயுதமா என்னை மாற்றும் என்று சொல்லுங்க. புதிதும் கூர்மையான ஆயுதமா என்னை மாற்றும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த யேசபேலின் ஆவியை குறித்து இன்னும் அநேக காரியங்களை நாம் பேசலாம், அநேக திகறிகள் நமக்கு இருக்கிறது, ஆனாலும் நமக்கு நேரம் போதாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் இன்னொரு முறை அதை குறித்து இன்னும் டீப்பாய் பார்ப்போம். தேவனுடைய ஆவியானவரை இப்பொழுது சபைக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, உன்னுடைய கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ நல்லவனாய் இருக்கிறாய், உன் அன்பை நான் அறிந்திருக்கிறேன், உன் ஊழியத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய விசுவாசத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ முன்பு செய்த கிரிகள் இப்ப செய்கிற கிரிகை அதிகமாயிருக்கிறது, இது நல்லதுதான் என்று சொல்லி ஆண்டவர் நிறுத்த இல்லை. சகோதரனே சகோதரியை கேளுங்க, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை ஆண்டவர் சொல்ற, ஆகிலும் சபையில் ஒரு குறை இருக்கு. அந்த குறை இந்த நேரத்தில் நாங்கள் திருத்திக் கொள்ளணும்.
நாங்கள் திருத்திக் கொள்ளணும். எங்களை நாங்களே நிதானித்து அறியுங்க. உங்களை நீங்களே நிதானித்து அறிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கிறேன். நான் நிதானித்து அறிவோம். ஹல்லேலூயா. தம்பிமார் ஒரு பாட்டு படிக்கும் பொழுது நாங்கள் நிதானித்து அறிவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரே, இந்த ஆவியங்களை அணுகாதபடிக்கு உங்களை நடத்தும் ஐயா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் எலியாவின் எலியாவின் தேவனே, அவர் இறங்கின நேரம். எலியாவின் தேவனே, ஆசீர்வாதம் அனலாக்கும் ஆசீர்வாதம் அனலாக்கும் ஒருவன் மாத்திரம் மீட்டிருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். சொல்லுங்க. பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவார். அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. அசைவாடும் அனலாக்கும் தேவனே, அவர் இறங்கிடும் எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அன்பின் பாலனே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அன்பின் பாலனே. அலிமாரி கீர்த்தத்தில் படுத்தாலும் வாழ்க்கை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்கட்டில் படுத்தாலும்
நோக்கி துதித்தாலும் நான் கடலின் அலை நோக்கி துதித்தாலும் நீரை கொண்டு மீட்பார் என் தேவன் நீரை கொண்டு மீட்பார். எல்லாரும் கொஞ்ச நேரம் வசிச்சவமா. ஓ பரிசுத்தாவியானவரே, ஒரு விடுதலை நேரம், விடுதலை நேரம், விடுதலை மாண்டவர்கள். ஓ சபை உணர்வுடைய மாண்டவரை நாங்கள் எந்த இடத்துல ஆண்டவரை எந்த இடத்துல விடணும் என்று சொல்லி முடியாது. ஓ ஒவ்வொரு உள்ளத்துக்கும் விடைப்படட்டும், ஒவ்வொரு உள்ளத்துக்கும் விடைப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவர் ஆவி திருச்சபையிலே அக்கினி மயமான நாவுகளாய் இறங்கி ஜனங்களை தொட்டது போல, சீதர்களை தொட்டது போல, ஊழியர்களை தொட்டது போல இந்த நாட்டில் இறங்கி தொடும்படியாய் செபிக்கிறேன். ஒவ்வொருவரும் மனம் திருமணம் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய ரட்சிப்பில் நீக்கணும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய வருகையிலே ஆயத்தப்படணும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே விடுதலையோடு ஆராதிக்கணும். அப்பா, உடைய வருகையிலே நாங்கள் கைவிடப்படாதபடிக்கு, உடைய வருகையில நாங்கள் கைவிடப்படாதபடிக்கு எங்களை சுத்திகரிப்பா, சுத்திகரிப்பா, சுத்திகரிப்பாண்டவரே. அசைவாடும் அனலாக்கும் அக்கினியாலே, இங்கு அசைவாடும் அனலாக்கும் அக்கினியாலே.